கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களை நேசிக்க வேண்டுமாம். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் சத்துருக்களாய் எழும்புகிறார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டுமாம். அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம். ஒருபோதும் பகைக்காதபடிக்கு சத்துருக்களை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு எப்பொழுதும் நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாம். நமக்கு விரோதமாய் சத்துருவாய் மாறி நம்மை சபிக்கலாம், தூற்றி திரியலாம். நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பிதாவுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் சத்துருக்களாய் எழும்பி நம்மை பகைக்கிறார்களோ, நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்களோ, நமக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமை செய்தவர்களுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை செய்தவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம். தீமையை நன்மையினாலே வெல்ல நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். அவரை போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக மாத்திரமே இருக்க வேண்டும். தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ, நம்மை பகைக்கிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, துன்பப்படுத்துகிறார்களோ, கஷ்டப்படுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ, இகழ்ந்து பேசுகிறார்களோ, சபிக்கிறார்களோ, இழிவாக பேசுகிறார்களோ, அவமரியாதையோடு பேசுகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நிந்திக்கிறார்களா, துன்பப்படுத்துகிறார்களா, நமக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறார்களா, பலவிதமான மாந்திரிக கிரியைகளை செய்கிறார்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை பலர் செய்யலாம். பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு சத்ருவாய் மாறி இருக்கலாம், உங்களை சபித்திருக்கலாம், உங்களை பகைத்திருக்கலாம், உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் பேசிய வீணான வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் சத்துருக்களாய் எழும்புகிறார்களோ கர்த்தரே பார்த்து கொள்வார். தீமையான மனிதர்கள் எழும்பலாம், பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், பிசாசு யாரையாவது எழுப்பலாம். ஆனால் நாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு விரோதமாய் நம்மை நிந்திக்கலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும்
துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய காரியம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது மாத்திரமே பிதாவுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நன்மை மாத்திரமே செய்வோம். ஒருபோதும் தீமையான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நன்மையான காரியங்களை செய்வோம். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், மக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஏற்ற மனவாளனை ஏற்ற மாநாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை கர்த்தரே கூட இருந்து செய்து கொடுங்கப்பா. பண தேவைகளை எல்லாம் சந்திங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக கண்ணீரோடு வெட்கப்பட்ட அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்யுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். தடைகள் எல்லாம் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வாடகை வீட்டில் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை அப்பா சந்திங்க. வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ துக்கங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோமப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, அப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.